சொல்லுங்க திரு கணேஷ், நடந்தது என்ன? ஓகே, நான் சிங்கப்பூர்ல பல வருஷம் முன்னுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சேன். அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாரு, அவங்க தங்குன்னு ஒருத்தர் சொன்னாரு, அங்க வந்து இந்தியன் அண்ட் மல்லே கம்பவுண்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு மரம், ஒரு பெரிய மரம் இருக்கும். அங்கதான் வந்து இந்த தலையெல்லாம் வெட்டி, அங்கதான் ஜப்பனீஸ் ஆக்கியபேஷன் டைம் அங்கதான் தலையில வெட்டி தொங்க போடுவானுங்கன்னு. ஸோ என்ன நடக்குன்னா, ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்து எந்த ஒரு மல்லிகைப்பூ செடியும் இல்லை. ஆனா நான் வந்து ரெஸ்டாரண்ட் மேனேஜரா வேலை செய்யும் போது நான் தான் கடைசி ஆளு ரெஸ்டாரண்ட் வெளியே போகுது. கதவை பூட்டிட்டு அங்க நடக்கும் போது மல்லிகைப்பூ வாசம் என்னமோ அங்க தோட்டமே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு வாசம் இருக்கும். ஸோ நானும் வீட்டுக்கு போயிருது. ஸோ ஒரு வாட்டி நானும் அது மாதிரி மோட்டர் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் பெட்ரோல் ஊற்றிட்டு தான் வீட்டுக்கு வர்றேன். மணி ஒரு 2 இருக்கும். ஸோ பெட்ரோல் ஸ்டேஷன்ல நான் போய் மோட்டர் நிப்பாட்டிட்டு காசு கட்ட போனேன் கவுண்டர் கிட்ட. ஸோ கவுண்டர்ல வந்து அந்த பம்ப் ஸ்டேஷன் மறைச்சனால அவர் வந்து என்னோட பின்னுக்கு சீட், மோட்டரோட பின்னுக்கு சீட் மட்டும் தான் அவருக்கு தெரியும். அவர் என்னை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாரு, அப்பாங்க அரிணி தொப்பாங்க ஷாப்பு. அவருக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்கிட்ட ஒண்ணுன்னு தெரியல. நான் திரும்பி பார்த்து நான் சொன்னேன், அரிணி சைத்தாரு தொப்பாங்க ஷாப்பு. அவன் அப்படியே பயந்துட்டான். ஸோ நானும் பெட்ரோல் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு. நீங்க கேட்கலையா அவர்கிட்ட ஏன் அப்படி கேட்ட அப்படின்ட்டுன்னு? கேட்டனே, சைதாரு தொப்பாங்க. அப்போ அங்கே நம்ப அவன் மூஞ்செல்லாம் பூச்சல் ஆயிடுச்சு. ஃபிஷி தரப்பாப்பு. ஸோ அதுக்கு மேல கேட்டா அவன் மயக்கம் போட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேல அவனையும் நான் கேட்கல. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க டாய்லெட் போனீங்கன்னா அங்க யாரும் உங்க பேர் வந்து கூப்பிடுவாங்க. அண்ட் நீங்க போய் திருப்பி அங்க உள்ள ஸ்டாஃப் மேபி ஒரு 1 ஸ்டாஃப் 2 ஸ்டாஃப் தான் இருப்பாங்க ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேல. ஸோ நீங்க வந்து நினைப்பீங்க என்ன விஷயம் சொல்லிட்டு திருப்பி போய் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஏன் வந்து கூப்பிட்டேன்னு கேட்டீங்கன்னா அவர் முழிப்பாரு, நான் உங்களை கூப்பிடவே இல்லையேன்னு. ஸோ அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ சம்டைம்ஸ் பாத்ரூம் இந்த மென்ஸ் டாய்லெட் இல்லாட்டி ஃபீமேல் டாய்லெட் பாத்தீங்கன்னா கதவு சாத்தி இருக்கும், ஃபிளாஷ் அடிக்கிற சத்தம் இருக்கும். ஆனா பாத்ரூம் உள்ள யாரும் இல்ல. நீங்க திறந்து பார்க்கலான்னு போனீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் ஜாம் பண்ணிருக்கும். ஆஃப்டர் ஒரு 5 minutes இந்த ஃபிளாஷ் ஆஃப் பண்ணி திருப்பி பாத்தீங்கன்னா the door can be open but it's nobody. சடம் நான் இப்போ ரோஸ்டர் செய்யும் போது அந்த ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல பாத்தீங்கன்னா சமைக்க சத்தம் கேட்கும், ஊட்டுற சத்தம் கேட்கும், ஆள் நண்டு போற மாதிரி கேட்கும். ஆனா அங்க யாரும் இல்ல. இன்னொரு விஷயம் வந்து என்னோட ஸ்டாஃப் வந்து அவரோட குக். ஸோ மலேசியால இருந்து அங்க போறதுக்கு 4 மணிக்கெல்லாம் போயிடுவார். ஏன்னா ஜாமா இருக்கும். விடிய காலையில போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வெளியே திறக்கிற வரைக்கும் அவர் வெளியே தூங்குவாரு. அது கிச்சன் பின்னுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்க தூங்குவாரு. காலைல வந்து தட்டி எழுப்புமா எந்திரின்னு. அவர் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. அவர் ஆனா எந்த உருவத்தையும் பார்க்கல. அவரு எந்த உருவத்தையும் பார்க்கல. ஆனா மல்லிகைப்பூ ஸ்மெல் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னமோ லைக் இப்ப மல்லிகைப்பூ கடை வச்சுதாங்க எப்படி ஸ்மெல் பண்ணுவோம் அந்த மாதிரி பூ வாட அடிக்கும். எங்க போனாலும் உங்க சுத்தியே வருதுன்னா நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க. ரொம்ப கனெக்ஷன் ரொம்ப இருக்கு. ஏன்னா முந்தி நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க வீட்டுக்கு ஒரு 200 meters வெளியே போனீங்கன்னா அங்க ஒரு மல்லிகை சுடுகாடு எங்க வரல. அந்த ஏரியால வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவு இல்லை. ஸோ வாட் டு டு, சம்டைம்ஸ் ராத்திரியில கொஞ்சம் நடக்க கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த நடு சுடுகாடு நடந்து வர்றது. பஸ் அடிச்சிங்கன்னா பஸ் நம்பர் 12 வாங்க. பிகினிங் அந்த சுடுகாடுல வந்து இந்த ஃப்ரண்ட் டோர்ல வந்து அந்த ஒரு பொண்ணு ஏறுவாங்களாம் வெள்ள சட்டையில. ஏறிட்டு will give the conductor 5 ringgit. பஸ் மூவ் பண்ணும்போது அந்த எண்ணோ சுடுகாடு வந்துடும். அவங்களும் நடந்து பின்னுக்கு போவாங்களாம். பட் டைம் பின்னுக்கு அந்த எண்ணோ சுடுகாடு பட்டன் கீழே இறங்கிடுவாங்க. கீழே இறங்கி அப்படியே சுடுகாடு உள்ள பூந்து அப்படியே காண போயிருவாங்க. அவங்க கொடுத்த அந்த 5 வெள்ளியை பாத்தீங்கன்னா இது பி கிரீன் லீஃப். டாக்ஸி பீப்புள் சொல்லாது. பிகினிங் அந்த சுடுகாடுல வந்து பேசஞ்சர் will come to the back door. டாக்ஸில ஏறிக்க வராங்களாம். எங்க போறேன்னு கேட்பாங்கன்னா சொல்லுவாங்க போன்னு. பட் டைம் அந்த எண்ணோட சுடுகாடு போனோடனே திரும்பி பார்த்தா காண போயிருவாங்க. சீட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியால நான் வந்தேன். அந்த ஏரியால ஒன்னும் பாக்கல பேபி. அந்த ஏரியால இருக்கனால ஏரியா பையன் சொல்லிட்டு விட்டுட்டாங்க நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் கீதாவுடன் மர்ம தேசம் நிகழ்ச்சியை 1.5 மில்லியன் தடவை பாட்காஸ்ட் அதாவது ஆன்லைன் வாயிலா கேட்டிருக்கீங்க. 1.5 மில்லியன். இந்த ரெக்கார்ட், இந்த சாதனைக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ so much. ராகாவில் மர்ம தேசம்.
வணக்கம் பவதாரணி. சொல்லுங்கக்கா. என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட், அவங்க வந்து தினந்தோறும் இந்த மாதிரி அவங்க வீட்டுல வந்து பயங்கரமான மனுஷமான விஷயம் நடக்குதுன்னு எங்களை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்க பழைய வீட்டுல நடந்தது. அவங்க இப்போ புது வீட்டுக்கு வந்து மாறி வந்துட்டாங்க. ஸோ அவங்க பழைய வீட்டுல இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு நாள் வந்து அவங்க ஃபேமிலியோட சிண்ட்ரெல்லா கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வீட்டுல வந்து அந்த மாதிரி அமானுஷமா நடக்குதுன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். ஆனா அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க பயந்துருவாங்க சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க வந்து எங்க ஃப்ரெண்டை வந்து கார்ட்டூன் பார்த்துருந்தாங்க, சிண்ட்ரெல்லா கார்ட்டூன். அப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம கருப்பு கழுகு உருவம் போற மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டாங்க அந்த உருவத்தை. ஆனா அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு உருவம் பார்த்தேம்மா அப்படி சொன்னாங்க. ஸோ அவங்க அம்மா சொன்னாங்க, எதுவும் சொல்ல வேணாம் சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ ஒன்றும் பயப்படாத அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி திரும்ப ஒரு நாள் நடந்தது. அவங்க வீட்டில் இந்த மாதிரி பணம் நிறைய காணா போற மாதிரி, ஸோ பொருள் இந்த மாதிரி நிறைய வீட்டில் காணா போற மாதிரி அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட எங்கள் ஃப்ரெண்டோட உருவத்தில் வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிருக்கு. ஸோ போய் உட்காந்து படம் பார்த்துருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட உருவத்துல போயிட்டு அந்த மாதிரி படம் பார்க்க. என் ஃப்ரெண்டு பேர் வந்து ஆனந்த ஜோதி. ஓகே, ஆனந்த ஜோதி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள வீட்டுக்கு போய் படம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நினைச்சிட்டோடனே அவங்க வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. அது வந்து ராத்திரி 10 மணிக்கு நடந்தது. ஸோ கேட்டிருக்காங்க வந்து இந்த மாதிரி நீங்க வீட்டுக்கு போறியா, மணி 10 ஆயிடுச்சு. உடனே அவங்க வந்து எந்திரிச்சிட்டு போது வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்க அது பேய் தான் வந்து எந்திரிச்சு வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. ஸோ இது வந்து அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ மறுநாள் காலையில வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட, ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட அந்த பக்கத்து வீட்டுக்கார் சொன்னாரு. ஸோ உடனே அவங்க வந்து இல்லையா, அவங்க வந்து 9 மணிக்கெல்லாம் படுத்துட்டாங்களே, அவங்க கண்டிப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி அவருக்கு வந்து பயந்துட்டாரு. ஸோ ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட அவங்க எங்க ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட சொன்னாரு, அவர் இந்த மாதிரி பார்த்து இருங்க, உங்களோட உருவத்து உங்க பிள்ளையோட உருவத்துல என்னோட வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்க வந்து சரி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அமானுஷமான விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட பக்கத்து வீட்டுக்காரோட ஸ்டோர் ரூம்ல வந்து கருப்பு கலர் உருவம் பார்த்துருக்காரு. அவங்க வீட்டுல வந்து கருப்பு பூனால நிறைய வரும். ஸோ நான் ராத்திரி போயிட்டு ஸ்டோர் ரூம்ல சத்தம் கேட்குது பாக்குறப்ப ஒரு சின்ன ஒரு தண்ணி பிடிக்கிற டேங்கி மாதிரி இருக்கும் பெருசா. ஸோ அதுல வந்து மேல வந்து ஒரு கருப்பு கலர் உட்காந்துருக்கும். ஸோ இவரு வந்து கருப்பு பூனைதான் உட்காந்துருக்குன்னு நினைச்சிட்டு ஷூன்னு விரட்டி இருக்காரு. பட் அது வந்து ஒரு கருப்பு கலர் உருவம் அது மேல உட்காந்துருக்கு. ஸோ உடனே வந்து அவர் ஷூ விரட்டுறப்ப அது என்ன பண்ணிருக்குன்னா, அந்த இடத்துல உள்ள ஜாமான்லாம் வந்து தள்ளி விட்டு திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு காத்து கிராஸ் பண்ணி போற மாதிரி அப்படி போயிருக்கு. ஒரு வேகமான காத்து கிராஸ் பண்ணி போற மாதிரி அப்படி போயிருக்கு. ஸோ அவர் கண்டுபிடிச்சாரு இது வந்து என்னமோ அமானுஷமா நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து வீட்டுல வந்து ராத்திரில படுத்து தூங்குறப்ப ஒரு படி வீடு. ஸோ மேல படி தான் ரூம் போய் படுத்து தூங்கணும். ஸோ அது வந்து படியில இருந்து அவரை இழுத்துட்டு வந்து கீழே போட்டுரும். அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவர் நடந்தது. ஸோ அந்த மாதிரி படிப்புல வந்து கீழே போட்டுரும். ஸோ காலையில எழுந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே படுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய அமானுஷமா நடந்துச்சு. ஸோ அது எங்க ஃப்ரெண்டு வீட்டுல கூட இந்த மாதிரி பாத்துருக்காங்க. அவங்க எங்க ஃப்ரெண்டோட அம்மா உருவத்துல கூட வந்து என் ஃப்ரெண்ட் வந்து பயன்படுத்திருக்கு. எப்படி? அம்மா வந்து குளிக்க போனாங்க அப்பதான். ஸோ அப்போ வந்து கிச்சன்ல வச்சாராங்க. இப்பதான் அவங்க குளிக்க போனாங்க, ஆனா கிச்சன்ல வந்தாங்க. ஸோ அவங்க கேட்கறாங்க, இல்லம்மா இப்பதான் குளிக்க போனீங்க, அதுக்குள்ள கிச்சன்ல இருந்து வரீங்க? இல்லையே நான் குளிக்க போறியே, நான் இப்பதான் சமைச்சு முடிச்சுட்டு வரேன். ஸோ அவங்க பயந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டுல கூட நிறைய கொஞ்சம் ரத்தம்லாம் சொட்டி கிடக்குற மாதிரி. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய பாத்துருக்காங்களா. இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான
மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MT அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் கீதாவுடன் மர்ம தேசம் நிகழ்ச்சியை 1.5 மில்லியன் தடவை பாட்காஸ்ட் அதாவது ஆன்லைன் வாயிலா கேட்டிருக்கீங்க. 1.5 மில்லியன். இந்த ரெக்கார்ட், இந்த சாதனைக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ so much. ராகாவில் மர்ம தேசம். ராகாவில் மர்ம தேசம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ இது அவங்க பழைய வீட்டுல நடந்தது. So இதுக்கு நடந்த பிறகு வந்து அவங்க வந்து புது வீட்டுக்கு எங்க தாமால உள்ள வீட்டுக்கு வந்து மாறி வந்துட்டாங்க. ஸோ எங்க தாமல் அந்த வீட்லயும் வந்து சில அமானுஷமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சு. இது வந்து அவங்க ஏற்கனவே அவங்க வந்த வீட்டுல வந்து அவங்க வரதுக்கு முன்னாடி எங்க தாமல் வீட்டுல இந்தோனேஷியாக்காரங்க ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த வீட்டுல அந்த மாதிரி தோயோல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வளர்த்துருக்காங்க. ஸோ அதை வளர்த்துட்டு வந்து அவங்க வந்து அதை வேற எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாதனால அதை அந்த வீட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க போறப்ப வந்து இவங்க வீட்டோட ஓனர் வந்து இவங்கிட்ட எதுவும் சொல்லலை. அதனாலதான் வீட்டோட சேவா கூட ரொம்ப குறைச்சி கொடுத்தாரு. ஸோ இவங்களுக்கு எதுவும் தெரியல. அப்ப வீட்டுக்குள்ள போன பிறகுதான் கொஞ்சம் தெரியாது. இந்த மாதிரி வீட்டுல பணம் அந்த வீட்டுல நடந்த மாதிரி பணம் நிறைய காணா போறது, வீட்டுல ரொம்ப வறுமை, அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் எதுவும் நடக்காம இருக்குது. அது மட்டும் இல்ல பிள்ளைங்களுக்கு எங்க ஃப்ரெண்டோட ஸ்கூல்ல கூட நிறைய அவங்க வந்து எங்க ஸ்கூலுக்கு கூட வினோதமா நடந்துக்க ஆரம்பிச்சோம். எங்க ஃப்ரெண்டு வந்து ஸ்கூல்ல வந்து எங்க கூட வினோதமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? ரொம்ப கோபமா பேசுவாங்க. அப்புறம் அவங்க பேரை கூட மாத்தி சொல்லுவாங்க சில சபைகிட்ட. ஸோ நாங்க பயந்துட்டு போயிட்டு செகு கிட்ட சொல்லுவோம். அந்த செகு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வினோதமா நடப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் மாறிடுவாங்க. பேரை மாத்துவாங்க. அவங்க பேரை ஸ்வேதான்னு சொல்லுவாங்க. ஸோ பேரை மாத்தி சொல்லுவாங்க. அப்புறம் என் கூட யாரும் பேசாதீங்க, என்ன தனியா விடுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா நடந்துக்குவாங்க. என் பொருளை யாரும் டச் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா நடந்துக்குவாங்க. ஏதாவது கேள்வி கேட்டா கூட கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்க, ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ ரொம்ப அது மாதிரி நடந்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறப்ப அவங்க போயிட்டு இது வந்து நம்ம கூட தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க வீட்டுல எதுவும் இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு தெரியாத வீட்டுல இருந்திருக்குன்னு ஸோ போய் சாமி பார்த்துருக்காங்க. ஸோ சாமி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வளர்த்துருக்காங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்காங்க. உடனே வந்து சாமியார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க வந்து நான் தாயத்து கொடுக்குறேன், ஸோ நீங்க கட்டிக்கோங்க, வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்கும் கட்டிக்கோங்க. அது மட்டும் அவங்க வீட்டுல வந்து கல் உப்பு வந்துச்சுன்னா நீங்க வந்து அதை வந்து வீடு பூரா தூவி வச்சுக்கோங்க, ஸோ மேபி வராம இருக்கும் அப்படி சொன்னாங்க. கொஞ்ச நாள் வந்து அதோட சேட்டைகள்லாம் வந்து இல்லாம இருந்துச்சு. பட் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்க வீட்டுல வந்து ஒரு நாள் வந்து இவங்க வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுல யாரும் இல்லை, எல்லாம் வந்து வெளியே போயிட்டாங்க. மத்தியானம் 1 மணி இருக்கும் கரெக்டா. இவங்களை போட்டு ஏதோ அமுக்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு. ஸோ இவங்க எந்திரிச்சு அம்மான்னு கட்டிட்டாங்க. ஸோ அம்மான்னு கட்டிட்டு அப்பதான் வீட்டுல நோட் பண்ணாங்க வீட்டுல யாரும் இல்லை. ஸோ அப்படியே அவங்க ரொம்ப பயந்துறாங்க. ஸோ அப்படியே அவங்க அம்மா கால் பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி திரும்பவும் அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க அப்பா கூட சில சமயம் வந்து பார்த்துருப்பாரு. ஆனா வந்து அவர் எதுவும் ரியாக்ஷன் பண்ண மாட்டாரு. அவர் கிச்சன் போவாரு, தடப்பவே என்னமோ ஓடும் கிச்சன் இருந்து பார்த்துட்டு. ஸோ அவர் பார்த்துட்டு போயிட்டு கிச்சன் ஏதோ இருக்கு என்னமோ சொல்லிட்டு அவரு எதுவும் பயப்பட மாட்டாரு. ஸோ ரொம்ப தைரியமா இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டோம். இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்கிறப்போ அவங்க வந்து அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாதிரி இப்போ ஒரு வீட்டுல இருக்காங்க. ஸோ இந்த வீட்டுல இருந்து இந்த இது நடக்கிறது இல்லலாம். ஸோ இப்போ அவங்க வந்து நல்லா இருக்காங்க. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா?
அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MT அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் கீதாவுடன் மர்ம தேசம் நிகழ்ச்சியை 1.5 மில்லியன் தடவை பாட்காஸ்ட், அதாவது ஆன்லைன் வாயிலா கேட்டிருக்கீங்க. 1.5 மில்லியன். இந்த ரெக்கார்ட், இந்த சாதனைக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ so much. ராகாவில் மர்ம தேசம். ராகாவில் மர்ம தேசம். சொல்லுங்க திரு திலீப், என்ன நடந்தது? ஓகேக்கா. அப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு 17 வயசு. அப்ப நான் SPM முடிச்சுட்டு வேலை வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்தேன், நானு கூட்டாளி எல்லாம். அப்ப வந்துட்டு இன்னொரு கூட்டாளி மூலியமா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு என்டிஆயில நாங்க. அப்ப நானு என்னோட இன்னொரு கூட்டாளி 2 பேர் போனோம். வேலை செய்யும் போது அங்கேயே வந்துட்டு ரூம் எல்லாம் கொடுத்துருவாங்க. அங்க போனதுல வந்துட்டு அப்ப அங்க கனால் பண்ணி நாங்க 4 தமிழவங்க வந்துட்டு ஒரே ரூம் எடுத்துக்கிட்டோம். அப்ப நானு என்னோட கூட்டாளி லுவேனு அப்புறம் இன்னும் 2 பேரு. எங்க பக்கத்து ரூம் வந்துட்டு கோசம். அது எப்படின்னாக்கா அந்த ரூம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு அட்டாச் பாத்ரூம், 2 ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு எங்க பக்கத்து ரூம் வந்துட்டு கோசம். அப்ப எங்களுக்கு தெரியாது ஏன் கோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வியாசா போல வந்துட்டு வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி இருப்போம். அப்ப நாளாவ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ். எப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரமா பயப்பட மாட்டேன். என் கூட்டாளிக்கு வந்துட்டு உடம்பெல்லாம் அப்படி கீரலா இருக்கும். காலைல ஏறிச்சு பார்த்தாக்கா அவன் குளிக்கிறப்ப சொல்லுவான், இதை யார கீர்னா என் உடம்புல, என்னடா அப்படி எரியுது என் உடம்புலாம். பார்த்தாக்கா நாங்களும் பார்க்கும்போது அவன் முதுகெல்லாம் கீரலா இருக்கும். அப்புறம் சரி அப்படியே நாளாவாக்கா நாங்க வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணிச்சு, மணி ஒரு விடிய கால ஒரு 2 மணி இருக்கும். எல்லாம் நாங்க 4 பேர் ரூம்ல தூங்கிட்டு இருக்கோம். பாத்ரூம்க்கு அது வந்துட்டு யாரோ தட்டுன மாதிரி இருந்துச்சுக்கா. உண்மையில எல்லாமே 4 பேருக்கு கேட்டுச்சு அந்த பாத்ரூம்க்கு அது தட்டுற மாதிரி. அப்ப நான் எழுந்திரிச்சிட்டோட என் கூட்டாளி வந்துட்டு உடனே வந்துட்டு என்னை கூப்பிட்டான், திலீப் பாடுறா யாரும் தட்டுறாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் எங்க மாமா கூட இது பண்ணனால எனக்கு கொஞ்சம் அந்த விஷயம்லாம் தெரியும்க்கா. அப்ப நான் சொல்லிட்டேன் யாரும் கதவை திறக்காதீங்க. இப்ப ஆளா இருந்துச்சுனாக்கா நம்ம முன்னாடி கதவு தான் தட்டுவாங்க. இது வந்துட்டு பாத்ரூம் கதவு, இங்க பக்கத்து ரூம் தான் கோசமாச்சு, யாருமே இல்ல, யாருமே அந்த ரூமுக்கு போக முடியாது. அப்ப வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம் வந்துட்டு அந்த ரூம் பத்தி தெரியாம ஒரு நாள் நாங்க என்ன போயிட்டோம், அங்க போயிட்டு சும்மா ராத்திரி நேரத்துல லேப்பா பண்றது, ரூம் கோசமா சொல்லிட்டு லேப்பா பண்றது அந்த மாதிரி. அப்ப அந்த ஒன்ஸ் அந்த ரூம் கதவை நாங்க திறந்து உள்ள போயிட்டோம்ல, அதோட வந்துட்டு இன்னும் தருவா அதான் வந்துட்டு ஒரு மணி ஒரு 2 மணி போல வந்துட்டு வந்து கதவு தட்டுனுச்சு. தட்டிட்டோட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க எல்லாம் படுத்துட்டோம். 4 பேருமே ஆனா எழுந்திரிச்சிட்டோம். அப்படியே வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்க்கா. யாருனாலையும் சரியா தூங்க முடியாது, கெட்ட கனவு வரும். திரும்ப என் கூட்டாளிக்கு முதுகெல்லாம் வந்து கீரல் விழுந்து கிடக்கும். அப்படியே என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணாங்க, எனக்கு வந்துட்டு வேலை லேட்டா முடிஞ்சு அன்னைக்கு ஒரு நாள். என்னோட கூட்டாளிங்க 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சாப்பிட போயிட்டாங்க. அப்ப நான் மட்டும் தான் ரூம் ஒண்டியா இருந்தேன். வேலை முடிச்சுட்டு நான் தான் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு சரி குளிச்சுட்டு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போனேன். அப்ப எனக்கு வந்துட்டு கடுப்பாயிருச்சு, என்ன அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் ஒண்டி போயிட்டு அந்த ரூம் கதவை திறந்துட்டு பாத்ரூம்லயே அந்த ரூமுக்கு போயிட்டு என்னதான் உனக்கு வேணும், நீ யாரு, ஏன் வந்துட்டு தேவையில்லாம எங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு சரி நீ வந்துட்டு அவ்வளவு பேர் ஆள்னா என்கிட்ட வந்து காமின்னு சொல்லிட்டு சாவாவை பண்ணிட்டேன். சாவாவை பண்ணிட்டோட அதோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லக்கா, உண்மையாக சொல்லணும் அதோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இல்லக்கா வைப்ல அதோட தான் கதையே இருக்கு. அதோட டிஸ்டர்பன்ஸ் யாருக்கும் இல்ல. சரி அப்ப என்ன பண்ண, எல்லாம் லீவ் கிடைச்சதோட எல்லாம் ஹோம் டவுன் பழைய பண்ணிட்டோம். ஹோம் டவுன் பழைய பண்ணிட்டோட நான் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு விடிய காலிலே வந்துட்டு நான் கலங்கிடுவேன். இப்ப எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு வந்துட்டு இந்த கோழி ஈரல் வந்துட்டு கல்லீரல் வந்துட்டு பெரட்டி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப என்ன பண்ணிட்டேன், எங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்க, காலையில சமைச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க. நானும் விடிய காலில வந்துட்டேன். விடிய கால வந்துட்டு ரூம்ல நான் ஒண்டி தாங்க இருப்பேன். ரூம்ல வந்து ஒண்டியா சாப்பிட்டுட்டு படுத்து இருந்தேங்க. ஓகே, பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, உங்க கதையில என்ன ட்விஸ்ட் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அப்படி ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேக்கா. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா?
அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164933333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MT அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் கீதாவுடன் மர்ம தேசம் நிகழ்ச்சியை 1.5 மில்லியன் தடவை பாட்காஸ்ட் அதாவது ஆன்லைன் வாயிலா கேட்டிருக்கீங்க. 1.5 மில்லியன். இந்த ரெக்கார்ட், இந்த சாதனைக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ so much. ராகாவில் மர்ம தேசம். ராகவில் இது மர்ம தேசம். திலீப் அவருடைய 17 வயசில் நடந்த ஒரு அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் கந்திங் ஹைலண்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ரூம்ல 4 பேர் தங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை யாருமே இல்லாத பக்கத்து ரூம்ல இருந்து பாத்ரூம் டோர் கதவு அடிச்ச சத்தம், நிறைய டிஸ்டர்பன்ஸ், அவருடைய ஃப்ரெண்ட் உடம்புல கீறல் காயம் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் இவருக்கு கோவம் ஏன் இப்படி பண்ற, முடிஞ்சா தைரியம் இருந்தா உன் முகத்தை காட்டு அப்படின்னு சவால்லாம் விட்டுருக்காரு. அதுலேருந்து அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்புறம் எல்லாரும் ஹோம் டவுனுக்கு போனாங்க. போயிட்டு வந்ததோட அம்மா இவருக்கு பிடிச்ச கல்லீரல் எல்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க. இவர் ரூம்ல சாப்பிட்டுட்டு தனியா இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது திலீப்? அதுக்கப்புறம் நான் நல்லா சாப்பிட்டுட்டு சரி தூங்குவோம் சட்டேன்னா எங்களுக்கு லீவு முடிய போகுதுன்னா திரும்ப ராத்திரி வேலை தான் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சரி கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனாக்கா அப்ப ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நம்ம நான் முழுசா தூங்கலக்கா, நம்ம அப்படியே சும்மா தூக்க கலக்கத்துல இருக்கும்போது அப்படியே தூங்குவோமே, அரை தூக்கத்துல இருப்போம். ஆனா நம்மளுக்கு தெரியும் யாராச்சும் இது பண்றாங்களா அப்படின்னு. திடீர்னு எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சுக்கா. என்னன்னா நீ என்ன பாக்கணும்னு சொன்னதானே, திரும்பி உன் சோத்து கை சைட்டு திரும்பி பாரு, நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு தமிழ்ல சொன்னிச்சா? சரி என்னடா இது குரல் கேக்குதுன்னு, யாரு என்ன இங்க கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பினாக்கா. திரும்பினோடக்கா அப்படியே நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். என்னால எதுவுமே செய்ய முடியல. கை கால்லாம் அப்படியே கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னால அறவே நவர முடியல. என்னதான் பாத்தீங்க? அதுதான்க்கா உண்மையிலேயே அப்பதான் லைஃப நேரடியா பாக்குறேன். ஒரு பொண்ணோட பக்கத்துல அப்படியே நின்னுட்டு கருப்பு உருவம்க்கா அப்படியே எனக்கு தெரியுது. கபட் பக்கத்துல அப்படியே நிக்கிது. ஏன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி படுத்தனா எனக்கா அப்பதான் நான் உண்மையிலேயே லைஃப்லயே பயந்தது அதுதான். ஏன்டா தேவையில்லாம வாய் விட்டோன்னு இருந்துச்சு அப்ப. அதேதான்க்கா, ஏன்டா தேவையில்லாம வாயை விட்டோம் அப்படின்னு எனக்கா என்ன செய்யுது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் தான் எதுவுமே என்னால செய்ய முடியல. நான் சாமி மந்திரம் படிக்கிற வாயெல்லாம் உளருது. மண் கூட என்னால படிக்க முடியலக்கா. அந்த டைம் 17 வயசு, மந்திரம் கூட படிக்க முடியல, வாயெல்லாம் உளருது. அப்புறம் என்ன பண்ணுவோம், மல்லு கட்டி எப்படியோ சாமி மந்திரம் எல்லாம் படிச்சு இது பண்ணிட்டு, ஆனா கடைசியா சாமி மந்திரம் படிச்சுட்டு கடைசியா ஒண்ணு சொன்னேன், இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டோட தான்க்கா என்ன விட்டுச்சுன்னா எனக்கு புரியல. அது உங்க மேல ஏறி உட்காந்துட்டு இல்லக்கா, என்னோட பக்கத்துல நிக்கிது. அது நான் தான் கேட்டல, உனக்கு தைரியமா இருந்தா உன் உருவத்தை காமின்னு. சோ அது என் பக்கத்துல நின்று அது உருவத்தை காமிக்குது என்கிட்ட. நான் என்ன பக்கா என் மேல ஏறி உட்கார்ல எதுவுமே செய்யல. அது என் பக்கத்துல நிக்கும் போதே எனக்கு அப்படியே உடம்புலாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒன்னும் செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல. நான் சாய் மந்திரம் எல்லாம் படிக்கிறேன், வாயெல்லாம் உளருது. கடைசியா சாய் மந்திரம் படிச்சு அப்படி இப்படின்னு படிச்சு நான் மன்னிப்பு கேட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சுன்னு சொன்ன விட்டுச்சு. எனக்கு நெஞ்செல்லாம் படப்படன்னு ஆகி ஓடிட்டேன். ரூம் திறந்து போட்டு ஓடிட்டேங்கா. ஓடிட்டு வெளியே உட்காந்துட்டு நின்னுட்டு பாத்துக்கிட்டு இருந்த ரூம் போலாமா வேணாமா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு சீக்கிரமா பயப்பட மாட்டோம். ஆனா அதுதான் லைஃப்ல உண்மையிலே பயந்தது. அப்புறம் என்ன பண்ண, ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கொடுத்த டப்பு வேற எல்லாம் அப்பதான் கழுவி வச்சேன். அப்ப வர போனா போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு குப்பை தொகுமுல தூக்கி போட்டு அதோட தூங்கவே இல்லை. என் கூட்டாளிங்க வர வரைக்கும் நான் தூங்கவே இல்லை, அப்படியே உட்காந்து இருந்தேன். அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணலக்கா. அப்பதான் பக்கத்து ரூம்ல என்ன கதைன்னு விசாரிக்கும் போதுதான் யாரோ கப்பல்ஸ் இருந்திருக்காங்க போல. அவங்களுக்கு என்னமோ பிரச்சனைனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதான்க்கா. அதுக்கப்புறமும் அந்த இடத்துல இருந்தீங்களா? அதுக்கப்புறம் நாங்க 5 மாசம் கான்ட்ராக்ட் முடிஞ்சாதான் நாங்க கிளம்பிட்டோங்க.
மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் கீதாவுடன் மர்ம தேசம் நிகழ்ச்சியை 1.5 மில்லியன் தடவை பாட்காஸ்ட் அதாவது ஆன்லைன் வாயிலா கேட்டிருக்கீங்க. 1.5 மில்லியன். இந்த ரெக்கார்ட், இந்த சாதனைக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ so much.